ஆண்டின் பொதுக்காலம் 21வது வாரம் புதன்கிழமை. புனித மோனிகா நினைவு. இன்று புனித அகஸ்டீனின் தாயார் புனித மோனிகாவின் நினைவை கொண்டாடுகிறோம். நாளை புனித அகஸ்டின் நினைவு நாளை கொண்டாடுகிறோம். நாம் நமது குடும்பத்தில் நல்ல பெற்றோராக இருக்க கடவுளின் தாயாகிய அன்னை மரியிடம் குடும்பத்திற்கு வழிகாட்டும் அம்மா என்று வேண்டுவோம். ஏனென்றால் அன்னை மரியா நாசரேத்தில் இருந்த திருக்குடும்பத்தை நன்கு வழிநடத்தியவர். அதுபோல கிறிஸ்தவ பாரம்பரியத்தில் சிறந்த பெற்றோராய் நமக்கு எடுத்துக்காட்டாய் வாழ்ந்த தாய்மார்கள் இருந்திருக்கிறார்கள். அவர்களில் ஒருவர்தான் இன்று நினைவு கூறப்படும் புனித மோனிகா. மோனிகா என்ற லத்தீன் பெயருக்கு ஆலோசகர் அல்லது அறிவுறுத்துகிறவர் என்பது பொருள். தன் பெயருக்கேற்ப புனித மோனிகா தன் கணவன், தன் மாமியார், குறிப்பாக தனது மூத்த மகன் புனித அகஸ்டீனுக்கு ஆன்மீக ஆலோசகராக, வழிகாட்டியாக, என்றும் உறுதுணையாக அவரோடு இருந்தார். புனித மோனிகாவின் வாழ்க்கை சூழ்நிலை ஒரு நச்சரிக்கும் மனைவியாக, கசப்பான மருமகளாக, விரக்தியடைந்த தாயாகத்தான் மாற்றியிருக்க வேண்டும். ஆனால் புனித மோனிகா இந்த சோதனைகளுக்கு அடிபணியவில்லை. கடவுளின் கரத்தில் ஜெபத்தில் ஒன்றிணைந்திருந்தார். பெற்றோரால் நிச்சயிக்கப்பட்ட திருமணத்தில் மணந்த கணவர் கிறிஸ்தவர் அல்லர். வன்முறை குணம் படைத்த கோபக்காரர். மாமியாரும் சண்டையை உருவாக்கும் முரட்டு குணம் படைத்தவர். இந்த இருவரோடு வாழும் காலத்தில் இருவருக்கும் அன்புடன் பணிவிடை செய்து தன்னுடைய இறை நம்பிக்கையில் உறுதியோடு இருந்தார் புனித மோனிகா. அதேபோல தன்னுடைய மூத்த மகனுக்கு திருமுழுக்கு வழங்குவதை தன் கணவர் தடுத்ததால் மூத்த மகன் கிறிஸ்தவத்திற்கு வரவேண்டும் என்று தொடர்ந்து வேண்டுவார். ஆனால் அவருடைய மூத்த மகனான புனித அகஸ்டின் தன் 11 வயதிலும் தன்னுடைய வளரிளம் பருவத்திலும் தாறுமாறான வாழ்க்கையை வாழ்ந்தார். ஹிப்போ நகரத்து புனித அகஸ்டீனுடைய வாழ்க்கையின் முற்பகுதியை அறிந்தவர்கள் அவருடைய தாய் எவ்வளவுக்கு கஷ்டப்பட்டிருப்பார், துயரப்பட்டிருப்பார் என்பதை தெரிந்து வைத்திருப்பீர்கள். புனித அகஸ்டின் ஒழுக்கக்கேட்டில் வாழ்ந்தது மட்டுமல்லாமல் அவரோடு இருந்த தாய் புனித மோனிகாவை அவமரியாதையாக நடத்தினார். விரக்தியில் தன் தாயிடம், நீங்கள் முதலில் கிறிஸ்தவத்திலிருந்து வெளியே வாருங்கள், அப்போதுதான் நாம் இருவரும் நிம்மதியாக சேர்ந்து இருக்க முடியும் என்பார். புனித அகஸ்டினார் தன்னுடைய இளம் பருவத்தில் ஒரு பெண்ணை வைத்திருந்து அவருக்கு ஒரு மகனை பெற்றெடுத்தார். மிகவும் ஒழுங்கீனமான வாழ்க்கையை வாழ்ந்தார். ஆனால் மோனிகா அவரை விட்டுவிடவில்லை. எப்படியும் தன்னுடைய மகன் மனம் மாற வேண்டும் என்று இறைவனிடம் இடைவிடாது வேண்டினார். அவருடைய மனமாற்றத்திற்காக உண்ணா நோன்பிருந்து ஜெபித்தார். புனித மோனிகா தன் இல்லற வாழ்வின் முதல் பகுதியில் தன் கணவன், மாமியார் மனமாற்றத்திற்காக வேண்டினார். கணவர் மரணப்படுக்கையிலே மனம் மாறினார். புனித மோனிகாவின் வாழ்க்கையின் பிற்பகுதியில் தன் மகன் அகஸ்டீனுக்காக 17 ஆண்டுகள் தொடர்ந்து வேண்டினார். கண்ணீர் விட்டு கதறி அழுவார். தன் மகனை எப்படியாவது மனமாற்றும் இயேசுவே என்று வேண்டுவார். புனித அம்புரோசிடம் அவர் தன் மகன் எப்படியாவது கிறிஸ்தவத்தில்
வரவேண்டும் என்று சொன்னபோது புனித அம்புரோஸ் மிலான் நகரத்து ஆயர் அவரிடம் சொல்லுவார், உங்கள் கண்ணீர் ஒருபோதும் வீணாகாது. கட்டாயமாக ஒரு நாள் உன்னுடைய மகன் மனமாறுவார் என்றார். எனவே பெற்றோர்களே, நீங்கள் படிக்க வேண்டிய பாடம் இந்த புனிதரிடமிருந்து தொடர் இறைவேண்டல். நம்முடைய பிள்ளைகளுக்காக வேண்ட வேண்டும். நம்முடைய பிள்ளைகள் எந்த நிலையில் ஆன்மீக வாழ்க்கையில் இருக்கிறார்கள் என்பதனை உணர்ந்து அவர்கள் நன்றாக இயேசுவோடு இருக்க, இயேசுவிடம் எப்பொழுதும் அவர்கள் தஞ்சம் அடைந்திருக்க அவர்களுக்காக வேண்ட வேண்டும். அதோடு உறவுகளை பெற்றோர்கள் காக்க வேண்டும். கணவன் மாமியாரை எப்படி அன்போடு நடத்தினாரோ புனித மோனிகா, அதே போல ஒவ்வொரு பெற்றோரும் தன்னுடைய மாமியாரை, தன்னுடைய கணவரை மற்றும் தம் உறவினர்களை அன்போடும் மாண்போடும் மரியாதையோடும் நடத்த வேண்டும். இதற்காக ஜெபிப்போம். ஆமீன்.